ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து மெகா ஆபி ஃபன்ன்ற கேம் ப்ளே பார்க்க போகிறோம். இந்த கேம் வந்து இந்த ஆபி வந்து நல்லாயிருக்கும், நிறைய பேர் சொன்னாங்க. அதனால் வாங்க ட்ரை பண்ணிடலாம். அதுவும் இல்லாமல் நம்ம புது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் நம்ம சேனல் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து சரி வாங்க இப்போ நம்ம காப்பி பண்ண ஆரம்பிக்கிறோம். என்ன ஈஸியாக இருக்குது. ட்ரையல் நம்ம டக்குன்னு போகலாம். இந்த ஆபியை நம்ம டக்குன்னு 20 மினிட்ஸ்குள்ள முடிச்சிடணும். இதெல்லாம் சேலஞ்சாக வச்சு நம்ம போகலாம். ஈஸியாக போகலாம் இந்த ஆபியில். இங்கே பாருங்க, ஈஸியாக போகலாம். ஆனால் இந்த ஆபி வந்து பண்ணாவும் நல்லா இருக்கும். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுங்க, சூப்பராக இருக்கும். நான் இப்போ தனியாக தான் விளையாடுறேன். இங்கேருந்து நம்ம அங்கே வரைக்கும் போகணும். அதனால் வாங்க போகலாம். டக்குன்னு போ. அதுவும் இல்லாமல் நம்ம வீடியோவெல்லாம் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நம்ம போகலாம். இப்போதைக்கு நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இந்த கேமை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளாண்டிங்கன்னா நல்லா ஃபன்னாக அந்த மாதிரி இருக்கும். நம்ம தனியாக அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம வந்து ஆபி கொஞ்சோண்டு முடிச்சிருக்கோம். நம்ம வேர் ட்ரையல், இப்போ க்ரீன் ட்ரையல் போகலாம். இது ஒவ்வொரு ட்ரையலாக நம்ம போகலாம். இப்போ வாங்க நம்ம ஒவ்வொரு ட்ரையலாக போய்கிட்டு இருக்கலாம். ஸோ நம்ம வந்து இவ்வளோ வந்து பண்ணியாச்சு. இதுக்கு மேலே வந்து இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஆபியை முடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து இந்த க்ரீன் ட்ரையலை எக்யூப் பண்ணலாம். இந்த ட்ரையல் எல்லாம் ஃப்ரீயானு பார்த்தேன், ப்ளூ எக்யூப் பண்ணிட்டு தெரியாமல். சரி வாங்க க்ரீனை எக்யூப் பண்ணுற நேரம் பாருங்கள். இங்கேருந்து அங்கே, இங்கேருந்து இங்கே, இங்கேருந்து இங்கே, இது வேறு நல்லா ஃபன்னாகவே இருக்குது. நம்ம இந்த ஆபியை முடிச்சிடலாம். நமக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க. நம்ம இப்போ தான் போய்கிட்டு இருக்கோம். மெதுவாக போகிறோம். இந்த ஸ்டேஜெல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும். ஏற்கனவே இது வரையும் வந்தோம். என்னோடய நெட்ஒர்க் இஷ்யூனால் திரும்பி ஃபஸ்ட் வந்த காரணத்தில் நான் அங்கேருந்து ரெக்கார்ட் பண்ண நினச்சேன். இங்கேருந்து நம்ம பிங்க் ட்ரையல் அடுத்த ட்ரையல் எங்கே வருது அந்த ட்ரையல் ஃபன்னு போட்டிருந்தாங்க. அதே மாதிரி ஃபன்னாகவும் இருக்கும். இங்கே பாருங்க, ஒன்று மாலை. இதுக்குள்ள நினைக்கிறேன் நான் ஒன்று மாலை. இங்கே பாருங்க, நான் எங்கன்னா ஃபஸ்ட்டில் இருந்தா இல்லையா? இப்போ பாருங்க, என்னோட திறமை இங்கே பாருங்க. அது இதுவே வர முடியுது. அங்கே மட்டும் இது பண்ணி வச்சுட்டாங்க. பேட்ஜ் வேறு இது. அப்படியே போவோம். நேர்வழி கரெக்டாக இருக்குது போல. இதில் நேர்வழி, இறங்கும்போது நேர்வழி, ஏறும்போது நேர்வழி, இறங்கும்போது நேர்வழி. நேர்வழியிலே போக வேண்டியது. அப்போனா டக்குன்னு போகணும். ஆனால் ஸ்கிப் ஸ்டேஜ் அதுக்கு வந்து எவ்வளோ ரொபோட்ஸ் கேட்குறதுன்னா ஒரு 15 தான். நான் கம்மியாகவே கேட்கணும். அதிகமாக கேட்டால் யாரும் வாங்க மாட்டாங்க. இன்னைக்கு எவ்வளோ? இன்னைக்கு 400, 500. ஆனால் செக் பாயிண்ட் பண்ணுவாங்க. இங்கே பாருங்க, அங்கே ஒருத்தர் அங்கே 2 பேரும் முடிக்க போகிறாங்க. திங்க் ஃப்ரெண்ட்ஸாக விளையாடுறாங்க. என்ன போய்கிட்டு இருக்காங்க.
ட்ரையல் எடுக்க எடுக்க வந்து 30வது ஸ்டேஜ்னா நமக்கு இது தராங்க 31. அப்போ 100 இருக்கும் கைஸ். ஈஸியாக போயிடலாம். இந்த மாதிரி அப்படி கொடுத்துருந்தாலும் பண்ணுவேன் நான். இந்த மாதிரி அப்படி கொடுத்தாலும் நான் ஈஸியாக பண்ணிடுவேன். நம்ம கண்டிப்பாக அப்படித்தான் கைஸ் டிஃப்ரெண்ட்டாகவே போகலாம். சரி போக விட மாட்டேங்கிறாங்க, இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன். வந்தாச்சு மேலே. இங்கேருந்து இங்கே ஒரு ஜம்ப்பு, இங்கேருந்து இங்கே 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 அப்படியே அப்புறம் நான் ஒன்று பண்ண இங்கே செக் பாயிண்ட் தான் போக முடியாது போல். செக் பாயிண்ட் தான் போகலான்னு பார்த்தேன். இப்போ இதெல்லாம் நம்ம ஏறணும். இந்த இடத்த ஏறி அங்கே போனால் அங்கே இருக்கும் வின்னிங் ஸ்டேஜ் போனால் எதுக்கு இதை கொடுத்துருக்காங்க? எதுவும் அப்படி இறங்கி எதுக்கு அதை கொடுத்துருக்காங்க? அவங்கடா அவனா விளையாடுறதா ஆஹா தெரியும் பட் அவுட் ஆனதுக்கு இப்போ எத்தனை நிமிஷம் இருக்கா? 7 நிமிஷம் ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இப்போ தான் 40வது ஸ்டேஜுக்கு வரும். போகலாம் போகலாம் போகலாம். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, நல்லா இருக்கு இது. எக்யூப் பண்ணியாச்சு. எல்லோ நடுவில் போகணும். நடுவில் போகிற மாதிரி வச்சுருக்காங்க. பண்ணாமல் சும்மா அப்படி ஈஸியாக போகிற மாதிரி வச்சுருக்கீங்க. ஒரு சேலஞ்சு பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பர்சனில் போக போகிறேன். ஃபஸ்ட்டு பர்சனில் நல்லா இருக்கு பாருங்க. அதெல்லாம் தரணும். இங்கே கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குது. கொடுத்தது கொடுக்குறேன். எல்லோ லாஸ்ட்டாக ரெயின்போ ட்ரையல் ரெயின்போ மாதிரி அவ்வளோவா இல்லை. சும்மா நிறைய கலர்ஸ் மட்டும் இப்படியே போக முடியும். இப்படியே போக முடியுது. நிறைய 60 ஸ்டேஜ் முடிச்சுட்டோம். தள்ளி போடுவேன் 99 போட. 99 நைட்ஸும் சூப்பரான கேம்.
அதனால அது போடுறேன்றே ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். அது வந்து வேம்பயர் கிளாஸில் ஈஸியாக இருந்துச்சு. ஃபஸ்ட் சைல்டு செகண்ட் சைல்டும். 70 ஸ்டேஜ் வந்துட்டு இன்னும் 30 தானே. 30 இருக்குன்னு தான் நம்பி போகிறேன். ஐயோ நீங்கள் கரெக்டாக வச்சுருக்கீங்களே. எந்த இதுக்கெல்லாம் இது கிடைச்சிட்டு அவங்க வேறு வழி கொடுத்தா நான் வர வழி அந்த எட்ஜிலே போகணும். இப்போ இங்கே இருந்து அங்கே ஒரு சொல்லு இங்கே ஒரு ஜாப்பு அப்படிலாம் போகணும். நம்ம ஸ்டைலே போய் போட்டு போயிடலாம். அதை கரெக்டாக முடிக்கணும். வீடியோ 11 நிமிஷம் வந்திருக்கு. ஒரு 17 நிமிஷமாக அது வீடியோ வந்துடும். போகலாம். டிக் டிக் இது ஃபஸ்ட்டு இப்போ சொல்ல. இங்கே 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 பேட்ஜ் கொடுங்கடாக்கா. எவ்வளோ தூரம் வந்திருக்கேன். அடுத்த ஸ்டேஜுக்கு பேட்ஜ் கிடைக்குமாடா? டேய் 90 ஸ்டேஜ் வந்துட்டீங்க பாரா. அடே பேட்ஜ் எடுத்தா நல்லா இருக்கு. இன்னும் எவ்வளோடா இருக்கு நீ? 80 ஸ்டேஜ் இப்போ தான் வருமா? அதுக்குள்ள நான் 90 வந்துட்டேன். அடாடாடாடா நீ 90 100 எத்தனை ஸ்டேஜ் இருக்கு பார்த்துடலாம். கன்ஃபார்ம் வயசு அங்கிட்டு போய் இங்கிட்டு இப்படி வந்துடுவோம். அதான் ஃபினிஷ் லைனு. நீ கண்ணு கட்டுற தூரத்தில் தான் ஃபினிஷ் லைன் இருக்கு. அதுதானே எங்கேருந்து வந்திருக்கோம் இப்போ நம்ம? ஈஸியாக வந்துடலாம். நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்து அங்கெல்லாம் நான் சுற்றி இருந்திருக்கோம். எவ்வளோ தூரம் போக முடியும்? எத்தனாவதுரா? 80 ஸ்டேஜ் வந்துட்டு நீ மாற்றம் 90 ஸ்டேஜ் நான் கொடுக்குறீங்களா? ஐயா அப்போ அதிக ஸ்டேஜ் இருக்கும் போலையே. 100க்கு மேலே இருக்கும் போலையே. 91னா 92 ஏன் அதிகமாக இருக்கும் போல. அப்புறம் 100க்கு மேலே இருக்கும் ஸ்டேஜு. 100க்கு மேலே ஸ்டேஜ் இருக்கு. அவ்வளோதான். அதோட 100 என்னோட பேட்ஜ் கொடுங்களா? 100வது ஸ்டேஜ் வந்துட்டு இந்த பேட்ஜ் கொடுங்கடா. இல்லையா அது 100 பேட்ஜே கொடுக்கல. இப்போதான் கொடுக்குறீங்க. அப்போ கண்டிப்பாக ஒரு 100 போகலாமா? வந்து எவ்வளோ இருக்காருன்னா 14 நிமிஷம் ரெக்கார்டே இருக்குது. நம்ம டக்குன்னு ஒரு 20 நிமிஷம் இதுக்குள்ளே பிடிக்கணும். நான் வீடியோவில் லென்த்தாலும் நம்ம போட மாட்டோம், அப்லோடு பண்ண மாட்டோம். அவ்வளோ லென்த் வந்துடுச்சுன்னா நான் வேணால் மெயின் என்ன இப்போ நான் எப்படியோ கட் பண்ணிடுவேன். எப்படி சிஎஸ்கேஎம்ஐ இல்லைங்க. இது உங்களுக்கு ஒரு ஃபன்னாக சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ. எது ஜெயிச்சிச்சு? எம்ஐ. சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ. சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ. எம்ஐ. சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ. சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ. ஃபன் தடவை இப்படி கூட அபி பண்ணலாமா? அபி நான் இடிக்கிறேன். சுக்கு சுக்கு
ஈஸியாக வரலாம். அவ்வளோ எவ்வளோ தூரம் வந்துட்டோன்னு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், நம்ம ஈஸியாக வந்துடலாம். ரொம்ப நல்லாவே இருக்குது. ஃபர்ஸ்ட் ரைட் மறையிறீங்களா? 110 வந்துட்டேன்னா 150 இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் 150 தான் இருக்கும். இப்போ பாருங்கள் பிரம்மி இதுக்குள்ளே அந்த மம்மி வந்து உலகத்தை அட்டாக் பண்ண போகுது. அந்த மம்மியே ஒரு கட்டுக்கதை. மம்மி ஒரு கட்டுக்கதைன்னு சொல்லும்போது நான் வந்து ஸ்கிப் ஸ்டேஜ் ஸ்கிப் ஸ்டேஜ்னு நினைக்கிறேன். கொடுத்ததுமே கொடுக்குறாங்க. அது என்னோட பலூன். இனி எவ்வளோ தூரம் போகணும்? இங்கேருந்து போனோம் அங்கே சுற்றி எவ்வளோ தூரம் நீ? நான் ஃபஸ்ட் ஸ்டேஜ்லேருந்து இவ்வளோ தூரம் நம்ம வந்துட்டோம். பேக் பார்த்து போகலாம். பேக்கில் நீ ஒரு பேக்கில் போகணும்னா செய்யலாம். நான் இப்படியே மண்ணை கழுவிக்கிட்டு இருக்கேன். வீட்டு நேரம் அவங்க போகணும். நாளைக்கு நேரம் உங்களுக்காக பேக்கில் வரேன். இந்த ட்ரெயினை வச்சு போட்டு நாட்டுக்கு நம்ம ஃபன் பண்ணாமலே இருந்தால் அதுக்கு நம்ம 15 இது பண்ணியிருப்போம். பார்க்கலாம், ஒரு 22 நிமிஷம் வரையும் பார்க்கலாம். அதுக்கு மேலே போயிடுச்சுன்னு நான் கட் பண்ணியே ஆகணும். அவ்வளோ நேரம்லாம் நம்ம வீடியோ போட மாட்டோம். அது சொல்லிக்கிறோம். 99 வேணால் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அந்த மாதிரி வரும். ஆனால் இந்த கேம் நல்லா இருக்குது. ஃப்ரெண்ட்ஸோடு வந்துருந்தா இன்னும் சூப்பராக இருக்கும். 99 நம்ம ஃப்ரெண்ட்ஸோட முடிஞ்சால் போகலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்டீல் அப்படின்னா அந்த கேமில் ஒரு சீக்ரெட்டை ஸ்டீல் பண்ணியிருக்கோம். முன்னாடியே சொல்லிட்டேன்னா சரி, அந்த வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா அதை உனக்கு எப்படி ஸ்டீல் பண்ணோம் எல்லாம் தெரியும். அதில் உங்களுக்கு எப்படி டீல் பண்ணணும்னு சொல்லி தந்திருப்பேன், சொல்லியிருப்பேன். அதில் வந்து நீங்கள் ஹை வேல்யூ பிரெயின் நாட்டில் வைக்காதீங்க. லோ வேல்யூ பிரெயின் நாட்டை வச்சிங்கன்னா அந்த டீல் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். லோ வேல்யூ பிரெயின் நாட்டை வச்சுருங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்புறம் வந்து அவங்க வந்து அவங்களை அடித்து அந்த பிரெயின் நாட் ஸ்டீல் பண்ணி அவங்க அவங்களே விட அதிக பாயிண்ட் எடுத்துட்டாங்கன்னா போயிடும். அப்படித்தான் என்னோடய செஃப் கிராபர் கடாபராவும் போயிடுச்சு. சரி பரவாயில்ல, அது எப்படி இருக்குன்னு உங்களுக்கெல்லாம் காமிக்கத்தான் நான் அப்படி பண்ணேன். நான் இது சீக்ரெட் இறக்கலான்னு பார்த்தேன். ஆமாம், எதுவுமே தெரியாமல் சீக்ரெட் எதுக்கு தேவையில்லாமல் இறக்கிக்கிட்டு தோத்துட்டோம்னா இதாயிரும், அப்புறம் எதுவும் தெரியாத மாதிரி ஆயிருன்றதுனால தான் நான் சீக்ரெட் இறக்காமல் சும்மா செஃப் கிராபர் கடாபராவை இறக்கி விட்டேன். அது நல்லா நம்மளுக்கு வேலைக்கு யூஸ் ஆயிடுச்சு. புட்டக் 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 ஆமாம், 150 ஸ்டேஜ் தான். ஆனால் எல்லாம் அதே வருது. இப்படி ஜம்ப் பண்ணக்கூடாது. 22 நிமிஷம் டைம் நம்மளுக்கு. முடிஞ்ச அளவு கட் பண்ணாமல் வீடியோ போட பார்க்குறேன். நல்லா வந்தாச்சு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? பார்த்தீங்கன்னா தெரியல. 20 நிமிஷம் 2 நிமிஷத்தில் அங்கே போயிட்டோம்னா பார்க்கலாம். 2 நிமிஷத்தில் அங்கே போயிட்டு அங்கே உங்களுக்கு 1 நிமிஷம் சுற்றி காமிக்கிறேன் எப்படிலாம் இருக்குன்னு. அப்படி இருக்கு.
அவ்வளோதான் இதாச்சு. நீ ஒரு ஸ்டேஜ் தானா அந்த மாறிடுற ஸ்டேஜ். அதுக்கு பின்னாடி ஒரு பைக்கை வர போறியா? டாப்பு சரி, இப்போ இது தர பறக்கலாம். பறந்தே சுற்றி காமிக்கிறேன். இங்கே என்ன இருக்குன்னா ஸ்பீடு 25 ஸ்பீடை பார்க்கணும். இது நான் 50. ஆஹா 100 போது இப்போ 150 போது. நான் 50 வச்சுக்கலாமா? 25 வச்சுக்கலாம். பெயிண்ட் யுவர் செல்ஃபா எல்லோ கலர். நம்ம ஆர்சிபி ஹேட் ரிமூவர். எது செட் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். கை வந்து ஹேட் இந்த ஹேட்டை ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஹேட்டை போட்டு நல்லா இருக்கு. இந்த ஹேட்டை நல்லா இருக்கு. ரெண்டு ஏப்பா இருங்க. எல்லா கைக்கும் ஒரே கலர் இருக்கா? ஈஸியாக இருக்கு இந்த கேம்ல. ஃபுட்பால் நிறைய கண்டுருக்கு. ஃபுட்பாலு எப்போ இந்த இடத்த பாருங்க. எப்படி ஏறுவேன் ஏறதுக்கே வலிக்குங்க. அப்போ நம்ம ஏற வேண்டியது. சூப்பராக குடிக்கிறாங்க. நீங்கள் வந்து அப்படியே ஒரு சர்க்கிளை போட்டுடலாம். இந்த இடமும் நல்லா இருக்கு. மேஜிக் கார்பெட் கிடச்சிருக்கு. ஸோ இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். பாய் பாய் பாய்.